எல்லோருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இன்னைக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற குரு ராகவேந்திர கோயில் தான் பார்க்க போகிறோம். இந்த பெங்களூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோயிலுங்க. அதே போல் ராகவேந்திர கோயில் கொண்டு எல்லாரும் பாருங்கள், கோயில் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கடுத்ததாக வெங்கடாஜலபதியும் அம்மையார் இருக்காங்க, அவங்களே பார்த்துக்கோங்க. சபையில் மங்கத்தாயும் வெங்கடாஜலபதி ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க. குருக்கள் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து ஸ்ரீ கிருஷ்ணர் ஃபோட்டோ ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கு என்ன அழகாக இருக்கார் பாருங்கள். லட்டு கொடுக்குறாரு நம்மளுக்கு எல்லாருக்கும். அவர் யூஸ்வலாக வெண்டை தான் சாப்பிடுவார். அவர் லட்டு கொடுத்துருக்காரு மாதிரி இருந்தது. அதுக்கடுத்து இங்கேயோட வச்சுருக்க டிஓடிஸ் பேரெல்லாம் போட்டிருக்காங்க. யாரெல்லாம் இது டொனேஷன் கொடுத்துருக்காங்க அவங்க பேரெல்லாம் போட்டிருந்தாங்க. அதே போல் நரசிம்ம சுவாமி அழகாக இருந்தார். இங்கே மகாலட்சுமி அம்மா வச்சுருக்காங்க. இங்கே வெங்கடாஜலபதி ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஒரு கோவில் மாதிரி கட்டி, மண்டபம் மாதிரி கட்டி அவருக்கு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. சனிக்கிழமை ரொம்ப விமரிசையாக இங்கே பூஜை செய்வாங்க. அதே போல் வியாழக்கிழமை ரொம்ப அழகாக பூஜை பண்ணுவாங்க. ஆனால் முக்கியமாக சனிக்கிழமை நம்ம வந்தோம்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அதை பார்க்க எவ்வளோ அழகாக இருப்பாங்க. கோவிலை சுற்றி காமிச்சிட்ருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப பெரிய கோயிலுங்க இது. பெங்களூரில் மிகவும் பெரிய கோயில் இது, ஸ்ரீ ராகவேந்திர கோயில். அதே போல் மடம் கூட இருக்குது. மேலே சவுல்ட்ரி கூட சத்திரம் கூட இருக்குது. யாரெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அவங்க திருமணம் இங்கே செய்யலாம். ஒரு 10,000 பேர் இருந்தால் கூட உட்கார மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் இருக்குது. சவுல்ட்ரியில் நிறைய பேர் இங்கேயே திருமணம் கூட செய்வாங்க. ஆஞ்சநேயர் கூட இருக்காரு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்காரு. நிறைய ஃபோட்டோஸ் வச்சுருப்பாங்க. பார்க்க பாருங்கள், நிறைய ஃபோட்டோஸ். கோயிலை சுற்றி நிறைய தெய்வங்கள் ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள். கோவில் மொத்தமே இவ்வளோ பெருசாக தான் இப்படி தான் இருக்கும். நம்ம வளம் வந்துட்டுருக்கோம் பாருங்கள். பூஜை என்ன, டிவோட்டிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு போட்டிருக்காங்க. டொனேஷன்ஸ் கொடுத்துருந்தெல்லாம் போட்டிருக்காங்க. அதே போல் பூஜை ரேட்ஸ் கூட எவ்வளோன்னு போட்டிருக்காங்க. இந்த சத்யநாராயண ஃபோட்டோ கூட வச்சுருக்காங்க. சாமி திருக்கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம குரு ராகவேந்திரரை பார்க்குறோம். ஸ்ரீ கிருஷ்ணர் வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பெங்களூரில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை நீங்கள் பாருங்கள். குழந்தைங்களாம் சந்தோஷமாக ஓடிட்டு இருக்காங்க சாமியை பார்த்துட்டு. ரொம்ப ரொம்ப அழகுங்க. அந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப சாந்தமாக இருக்கும், மன நிறைவாக இருக்கும், மன திருப்தியாக இருக்கும். ரொம்ப பூஜை பண்ண வந்து இது ஆன் பண்ணிவிடுவாங்க, பெல்லாம் ரொம்ப நல்லா ஒலிக்கும். அதே போல் என்ன பூஜை ரெக்குவயர்மெண்ட்டு கோயிலுக்குன்ட்டு எல்லாமே